சமூகநலத்துறை அமைச்சர் வளர்மதி வந்து இந்த இடத்தை வந்து பார்வையிடுறதுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைதை துரைசாமி, சென்னை மாநகர மேயர் இவங்க எல்லாம் வந்து பார்வையிடுறதுக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க நிலவக்கூடிய காட்சி வந்து மிகவும் மோசமான சூழ்நிலை நிலவுது. மக்கள் மிகுந்த அளவுல சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. சார் வணக்கம் சார், நாங்க நியூஸ் வந்து லைவ் போயிட்டு இருக்கு. இங்க என்ன சூழ்நிலை நிலவுது, இங்க என்ன பாக்க வந்திருக்கீங்க? வாங்க சார், லைவ் போயிட்டு இருக்கு. இங்க என்ன மாதிரி சூழ்நிலை நிலவுதுன்னு சொல்லுங்க சார். நீங்க பாக்க வந்திருக்கீங்களே, மக்களுக்கு என்ன செய்ய உதவி பண்ண போறீங்க? கிட்டத்தட்ட 10,000 பேர் இங்க அவங்களை காவந்து பண்றதுக்கு போட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். போட்டு இந்த இடத்துக்கு வர முடியல. என்னன்னு எப்படி காவந்து பண்றதுக்கு எந்த வழியில செய்யணுமோ ஹெலிகாப்டர் வரைக்கும் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அதை இவங்க பாதிப்பு இல்லாம நாங்க இப்ப நடவடிக்கை எடுத்துருவோம். கிட்டத்தட்ட காலையில இருந்து பாத்தீங்கன்னா இரவுல இருந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மீது கூட ஹெலிகாப்டர் வரும்னு சொல்றீங்க, ஆனா இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தம்பி, அம்மா தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போட்டுக்கு எல்லாமே சொல்லி எல்லாம் ரெடியா இருந்தது. அந்த இடத்துல இருந்து போட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். ஹெலிகாப்டருக்கும் சொல்லி இருக்கிறோம். இவங்களை மீட்கிறதுக்கு வேற என்னென்ன ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு IAS ஆபீசரை போட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ சாப்பாடு, குடிநீர் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நடவடிக்கை கொஞ்சம் ஒரே வேகமா புயல் வேகத்துல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை. இங்க பாத்தீங்கன்னா இப்ப சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ இந்த கோட்டூர்புரம் பிரிட்ஜை பொறுத்தளவுல மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சிரமத்துக்குள்ளான காட்சியை வந்து தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க.